ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்த டைப்ஸ் ஆஃப் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் செக்ஷன் 44B அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். செக்ஷன் 44B என்னென்னா ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுற நான் ரெசிடெண்ட்டுக்கான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பார்த்தோம். அடுத்து செக்ஷன் 44BB மினரல் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பிஸ்னஸ் பண்ணுற நான் ரெசிடெண்ட்டுக்கான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பார்த்தோம். அடுத்து 44BBA ஷிப்புக்கு பதிலாக ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுற நான் ரெசிடெண்ட்டுக்கான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 44BBB. பிபிபி அப்படிங்கிறது என்னென்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் டர்ன்கீ பவர் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கும். பவர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற நான் ரெசிடெண்ட்டுக்கான பிஸ்னஸ் தான். இப்போ ஒரு நான் ரெசிடெண்ட் வந்து டர்ன்கீ பவர் ப்ராஜெக்ட்ஸில் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசசி வந்து செக்ஷன் 44BBB கீழே ப்ரிசம்டிவ் ஸ்கீம் வந்து அப் பண்ணிக்கலாம். நார்மலாக ரெகுலர் ஸ்கீமுக்கு பதிலாக ப்ரிசம்டிவ் ஸ்கீமுங்கிறத அப் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன்ஸ் வந்து அந்த அசசி ஷுட் பி ஏ ஃபாரின் கம்பெனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட்டு நான் ரெசிடெண்ட், அவ்வளோதான். இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹெச்யூஎஃபாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கேஸில் செக்ஷன் 44BBBங்கிறது வந்து இது பார்த்த மாதிரி எல்லா நான் ரெசிடெண்ட்டுக்கும் காமன் கிடையாது. ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃபாரின் கம்பெனி. அந்த ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் தான் இந்த செக்ஷன் 44BBB அப்ளிகபிள் ஆகும். ஃபஸ்ட்டு கேஸ் ஃபாரின் கம்பெனியாக இருக்கணும். அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை பிளான்ட் அண்ட் மிஷினரியாவோ இருக்கணும். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டாலேஷனாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸில் தான் இருக்கணும். டர்ன்கீ பவர் ப்ராஜெக்ட்ஸில் தான் பண்ணணும். டர்ன்கீ பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பவர் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணாலாம் வந்து இந்த 44BBB கிளைம் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டையோ இல்லை பிஸ்னஸையோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் ஒரு ஃபாரின் கம்பெனி செக்ஷன் 44BBB கீழே ப்ரிசம்டிவ் ஸ்கீமில் கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி கிளைம் பண்ணிட்டா டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டோட்டல் ரிசிப்ட். மொத்தமாக அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வர்ற டோட்டல் ரிசிப்ட்டுக்கு 10% மட்டும் வந்து டாக்ஸபிள் இன்கமாக காமிச்சா போதும். அதுக்கு மேலே காமிக்க தேவையில்லை. தட்ஸ் ஆல். இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன் 44BBB. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 44DA. டிஏ அப்படிங்கிறது என்னென்னா ராயல்ட்டி ஆர் ஃபீ ஆர் டெக்னிக்கல் ஃபீஸ். ராயல்ட்டி மூலமாகவோ இல்லை ஃபீஸ் மூலமாகவோ இல்லை டெக்னிக்கல் ஃபீஸ் மூலமாகவோ ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கு இன்கம் வருதுன்னா அந்த மட்டும்தான் அவரோட இன்கமாக இருக்கணும். அப்போ தான் ப்ரிசம்டிவ் ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். அந்த கேஸில் வந்து அவர் வந்து செக்ஷன் 44DAக்கு கீழே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து இது வந்து சொல்லப்போனால் 100% இதை வந்து ப்ரிசம்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து இது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரெகுலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், ப்ரிசம்டிவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளாட் ரேட்டில் வந்து நம்ம டேக்ஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிசம்டிவ்னு சொல்ல முடியாது. பட் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துலாம். கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் வித் இந்தியன் கம்பெனி ஆர் இந்தியன் கவர்மெண்ட். இந்த பர்டிகுலர் இன்கம் ஆர் ராயல்ட்டி ஃபீஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்தியன் கம்பெனி கூடவோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட் கூடவோ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். அந்த அக்ரிமெண்ட் வந்து 31/3/2003க்கு அப்புறமா நடந்திருக்கணும். இது நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் இயர் இந்த மாதிரி வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி சொன்னாங்கனாலே என்ன அர்த்தம்னா இந்த வருஷத்தில் தான் புதுசாக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த வருஷத்துக்கு அப்புறமா மட்டும் இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுது. இதுக்கு மீனிங் என்னென்னா 31/3/2003 அந்த இயரில் தான் செக்ஷன் 44DAங்கிறதே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் கேஸ் வந்து நான் ரெசிடென்ட் ஷுட் ஹாவ் பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் அந்த நான் ரெசிடெண்ட்டுக்கு பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ராயல்ட்டி ஆர் டெக்னிக்கல் ஃபீஸ் சர்வீஸ் ஃபீ இருக்குல்ல, அது வந்து இந்த பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு பில்டிங்கோ ஃபேக்ட்ரியோ வேர் ஹவுஸோ ஏதோ ஒன்று. அந்த வேர் ஹவுஸ் கூட வந்து இவர் வாங்குகிற டெக்னிக்கல் ஃபீ வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் வந்து மெயின்டைன் பண்ணணும், கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். இந்த 5 கண்டிஷனையும் ஒரு நான் ரெசிடென்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா அந்த கேஸில் அவர் வந்து செக்ஷன் 44DAக்கு கீழே வந்து ப்ரிசம்டிவ் ஸ்கீமில் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அக்ரிமெண்ட் வித் இந்தியன் கவர்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அந்த டேட் வந்து 31/3/2003க்கு அப்புறம் நடந்திருக்கணும். பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இருக்கணும். அவர் வாங்குகிற ராயல்ட்டி இல்லை டெக்னிக்கல் ஃபீ வந்து அந்த பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் வந்து கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணாருன்னா டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோனா நார்மல் டாக்ஸபிள் அக்கௌண்ட்
எவ்வளோ நார்மலாக வந்து டேக்ஸபிள் பண்ணுவார் நார்மல் கேஸில், அந்த கேஸ் அதே அமௌண்ட் தான் இந்த கேஸ்லேயும் வந்து டேக்ஸ் பண்ணுவார். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இது பியூர்லி வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்பெண்டிச்சர் நாட் அலவுட் அஸ் டிடக்ஷன். எது வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் நாட் ஹோலி அலவுடு ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் சச். நார்மலாக இந்த பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதில் சொல்லப்படுற இந்த பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி கிளைம் பண்ணியிருப்போம்ல சில இதை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நடக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் சேலரி, அதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி அலோவ் பண்ணியிருப்போம். அந்த இதில் அலோவ் பண்ண எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இந்த 44DAக்கு கீழே அலோவ் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், அந்த அமௌண்ட்டு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து பே பண்ணிட்டாங்க, அந்த பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் வந்து அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் அ ரீஇம்பர்ஸ்மெண்ட். அடுத்து இந்த நான் ரெசிடென்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த நான் ரெசிடென்ட் வந்து செக்ஷன் 44DAக்கு கீழே இந்த 44DAவோட 5 கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அந்த 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி கிளைம் பண்ணுற ராயல்ட்டி வந்து இதில் அலவுடு கிடையாது. அந்த ராயல்ட்டிக்கு மட்டும் வந்து ஃப்ளாட் ரேட் இருக்குது. இது மொத்தமாக 44DAக்கு ஃப்ளாட் ரேட் கிடையாது. 10% ஆஃப் ராயல்ட்டி ரிசீவ்டு, மொத்த ராயல்ட்டி ரிசீவ் பண்ணதில் 10% வந்து டாக்ஸபிள் அமௌண்ட்டாக காமிக்கணும். கண்டிஷன்ஸ் இதுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சரோ டிடக்ஷனோ அலோவ் பண்ண முடியாது. சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ண முடியாது. செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் அப்ளிகபிள், ஆனால் அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷனும் அவைலபிள் கிடையாது. பட் இதில் ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் அலவுடு நாட் அலவுடுன்னு சொல்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட்டு பட்ஜெட்டுக்கு கீழே எந்த சாப்டர் 68 டிடக்ஷனுமே இல்லை. கரெக்டாக? அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டதுனால பிரச்சனை இல்லை. பட் நார்மல் அலவுட் ஆகிற இடத்துல அலவுடுன்னு சொல்லி எழுதிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் ஆனது. ஸோ நம்ம வந்து என்ன படிக்கணும்னா, லேட்டஸ்ட்டு அந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சு படிக்கணும். இந்த கேஸில் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாட் அலவுடுன்ட்டாங்க. நான் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் அந்த அலவுடுன்னு வர்ற இடத்துல நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன், இந்த கேஸில் டிடக்ஷன்ஸ் இல்லை, அவ்வளோதான். அடுத்து செக்ஷன் 44C, டிடக்ஷன் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிடக்ஷனாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எது கீழே? செக்ஷன் 44Cக்கு கீழே. பட் ஒன்றே தான் கண்டிஷன், அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கான பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிருந்துச்சுன்னா அந்த பிரான்ச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அட்மின் எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாக வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதான் இங்கே கண்டிஷன். இந்த ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணிக்க முடியும் எப்போது? ஃபாரின் ஹெட் ஆஃபீஸ்க்கான பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்குன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அதோட பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்குன்னா இந்த இந்தியாவில் நடக்கிற அட்மின் எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து 44Cக்கு கீழே வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுக்குற ஒரு ஜென்ரல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கிற வேறு மேனேஜர்ஸ்க்கு இருக்கிற ஜென்ரல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இன்கர்ட் அது பை அசசி அவுட் சைட் இந்தியா, வெளியே வந்து இன்கர் பண்ணியிருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன் வந்து இந்தியாவில் பிரான்ச் ஆப்ரேட் ஆகிருக்கணும், அதுதான் ஒரே கண்டிஷன். அவங்க ஹெட் ஆஃபீஸில் பண்ணுற என்ன சொல்கிறது எக்ஸ்பென்சஸையே வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒரே கண்டிஷன், அதுக்கான பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிருக்கணும், அதுதான் ஒரே கண்டிஷன். என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம்? ரெண்ட்டாக இருக்கலாம், ரேட்டாக இருக்கலாம், டேக்ஸ், ரிப்பேர்ஸு, அப்புறம் சேலரி, வேஜஸ், ஆனுவிட்டி, பென்ஷன், ஃபீஸ், போனஸ், கமிஷன், கிராச்சுவிட்டி, அப்புறம் ட்ராவல் அலவன்ஸு, என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிஷன் பிரான்ச்சஸ் ஷுட் பி இன் இந்தியா. அதே மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இன்கர் பண்ணியிருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும், பர்சனல் பர்பஸ்க்கு கிளைம் பண்ண முடியாது. இது நார்மல் கேஸ், அதனால் நான் சொல்லலை. ஏன்னா எந்த கேஸ்லையுமே இன்கம் டேக்ஸில் வந்து பர்சனல் பர்பஸ்க்கு பண்ணிட்டா அது கிளைம் பண்ண முடியாதுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ பிஸ்னஸ் பர்பஸ் தான் இருக்கணும். இதுதான் வந்து செக்ஷன் 44C. எவ்வளோ டிடக்ஷன் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம், இல்லைன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் எவர் இஸ் லெஸ். ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி நம்ம முன்னாடி இவ்வளோ நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்ல, அது ஆக்சுவலாக இன்கர் பண்ணது ஒரு 10 லட்சம். இல்லைன்னா 5% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம், இது ஒரு 8 லட்சம் வருதுன்னா 8 லட்சம் தான், ஏன்னா விச் எவர் இஸ் லெஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்குறதுக்கு அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம், ஆக்சுவல் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் பிஃபோர், எதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடினா இந்த பர்டிகுலராக இந்த 44Cயில் சொல்லப்படுற ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் விச் மீன்ஸ் இந்த 10 லட்சம், இந்த 10 லட்சத்தை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கேபிட்டல் ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எனி ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இருந்துச்சுன்னா அதையும் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A இதையும் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்கம் வந்திருக்கும். அந்த இன்கம் தான் வந்து நமக்கு அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நம்ம டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதிலிருந்து இந்த 5 ஐட்டத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பேக் பண்ணணும். சிம்பிளாக சொன்னால் இதான் ஃபார்முலா. டோட்டல் இன்கம் ப்ளஸ் ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷன் ப்ளஸ் கேபெக்ஸ் ப்ளஸ் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் ப்ளஸ் சாப்டர் 6A. இந்த டிடக்ஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வர்ற ஆன்சர் தான் நமக்கு வந்து அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமில் 5% தான் நம்ம வந்து இதில் கண்டிஷன் ஆர் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் எவர் இஸ் லெஸ். இதுதான் நமக்கான இந்த 44Cக்கான டிடக்ஷன். சப்போஸ் லாஸாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், 5% ஆஃப் ஆக்சுவல் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்னு பார்த்தோம். பட் லாஸாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன வரும், 5% ஆஃப் ஆவரேஜ் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஆக்சுவல் நமக்கு அந்த வருஷம் லாஸ் இருக்குல்ல, அப்போ டோட்டல் இன்கமே வராது. அதனால தான் ஆவரேஜ் பண்ணுறோம். என்ன ஆவரேஜ்னா 3 இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 3 வருஷத்தோட ஆவரேஜ். இப்போ ப்ரீவியஸ் இயர் 2018னா 2015, 16, 17 இந்த 3 வருஷத்துக்கான டோட்டல் இன்கம் இருக்கும்ல, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். அந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமோட ஆவரேஜ் தான் வந்து நமக்கு ஆவரேஜ் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். அந்த ஆவரேஜில் 5% எடுத்துக்கணும். எந்த கேஸில், ப்ரீவியஸ் இயரில் ஆவரேஜ் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் வந்து லாஸாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஆவரேஜ் எடுத்துக்கணும். தட்ஸ் ஆல். இதுதான் செக்ஷன் 44C. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.